தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்தும் நீரினியேமியாம் ஆவியை அளித்தே. வெள்ளம் ஒளிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனையேமியாம் ஆவியை அளித்தே. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி என்றார் பரிப்போம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த பாடலை சேர்ந்து பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். புது வாழ்வு எங்களுக்கு தந்தவரே, இந்த புதிய ஆண்டிலே புது துவக்கத்தை எங்களுக்கு தந்தவரே என்று சொல்லி பாடும். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன்
சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். எல்லாரும் முழங்கார் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன்
சிந்திக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன், முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய துவக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்த தேவன் இந்த புதிய துவக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய துவக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு பலத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமைதியாக இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய சத்தங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீரே, ஆயுசு நாட்கள் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீரே இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் எபனேசராக இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்பி எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் பண்ணுகிறவரே அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, அரசாளும் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என்
கத்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் மேகாவுமானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி கத்தரி ஸ்தோத்திரிப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா
நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அந்த நல்ல பரிசுத்த தேவனே, கரங்களை தட்டி அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்த தேவன் நீர் ஆண்டவரே, பரிசுத்த ராஜா நீர் தகப்படே, சேனைகளின் தேவன் நீர் அப்பா, ஆதியும் அந்தமும் ஆனவர் நீர் ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் நீர் அப்பா, துவக்கமும் முடிவும் நீர் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர் நீர் தகப்படே. அப்பா துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேலான கர்த்தரை அப்படியே கொஞ்ச நேரமாக எளிமை நின்று ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்பா எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே எங்களை ஒரு விசையாக கழுவி சுத்திகரிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோப்பா. தகப்படே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்படே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக குறையற்றவர்களாக காணப்பட கிருபை செய்வீராகப்பா. தகப்படே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை கூட சுகப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. தகப்படே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்படே இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை தகப்படே நீர் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறீர் தகப்படே, பனியை போல வெண்மையாக மாற்றுகிறீர் தகப்படே. அப்பா இந்த வேளையிலே பஞ்சை போல பனியை போல அப்பா எங்களுடைய இருதயத்தை வெண்மையாக மாற்றுவீராக. தகப்படே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்படே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்தெந்த பகுதிகளிலே குறைவுகள் காணப்படுகிறதோ தகப்படே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பாவங்களும் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே, சுட்டரிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழகையின் பிடி நின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழகையின்
ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால், பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா, இந்த பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன், அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, இயேசுவின் ரத்தம் நமக்கு சுகம் தருகிறது, இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தருகிறது. சாத்தானின் பிடியிலிருந்து, சத்துருவின் கோட்டையில் இருந்து நமக்கு விடுதலை, நமக்கு சுகம், நமக்கு பலன், நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழை Rodi Vashantara Rahadiakuro, Oramana Hadina Ramashandara Rahadiakara Valahaduro, Oravashandara Rahadiakarana, Oravashantara Mama Hadarava, Role Behedekoro, Role Behedereko, Role Behede Shantere Malahadura, Roda Mahada Shantara Mama Hadara Valahadara, Rama Baba Shantara Lahadara, Vidale Tarviraga, Vidale Tarviraga. சாத்தானின் பிடியிலிருந்து, பாவ பிடியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும். ராமா சாந்தாராமா லஹதரபோ ரீகபே ஷேந்தேரே லஹதரபா லாலாமா ஷீகேரே லஹதுரோ ராமா ஹதரா சாந்தரா லஹதரபா லாலாமா ஷேந்தரா லஹதுரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராபஹத சந்தரமலஹதரபோ ராலமஷந்தரரகதரமலஹதரபோ. ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்று பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நடக்க வாய்ப்பில்லாதவைகள் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் அது என்ன செய்யும்? நடக்கும். 1ஆம் தேதி நல்ல செய்தியை நம்ம கேட்டோம். மறு உத்தரவு கொடுப்பார், குணமாக்குவார், இறங்குவார், மன்னிப்பார், வர்த்திக்க பண்ணுவார், நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். இப்படிலாம் நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், அது கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். சுற்றி அப்படி தான் வருவோம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இங்கே சுற்றி அங்கே வருவோம், அங்கே சுற்றி இங்கே வருவோம். ஹெட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார்.
நடக்க வாய்ப்பே இல்லை சொல்லுவாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, என்ன ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொன்ன மாதிரி வாய்ப்பே கிடையாது, நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது என்ன செய்யும், நடக்கும். இந்த ஆண்டு நடக்கும்னு விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலாம். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். முதல் பாயிண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். யாராக இருக்கும்னு நீங்கள் டக்குன்னு கெஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரொம்ப ஞானவான்கள், அறிவாளிகள். காலை வாரினவர்களே காலில் விழுவார்கள். யோசேப்பு. காலை வாரினவர்களே காலில் விழுவார்கள். சிம்பிளாக சொல்ல போனால், கொஞ்சம் நான் மரியாதையாக சொன்ன போனால், மதிக்காதவர்கள் மதிப்பார்கள், கனப்படுத்தாதவர்கள் கனப்படுத்துவார்கள், நம்மை அசட்டை பண்ணினவர்கள் நமக்கு மரியாதை கொடுப்பார்கள், நம்மை ஒதுக்கி வைத்தவர்கள் அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு தெரிந்த சம்பவம் தான், இதிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 37:18-20 வரைக்கும். ஆதியாகமம் 37. அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை 23-24. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாது இருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். ஹல்லேலூயா, இணங்கினார்கள், விற்று போட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம், நாம் இதில் பார்க்கிறோம். 4 காரியம் இதில் நடைபெறுகிறது. முதலாவதாக பலவர்ண அங்கி பிடுங்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் நம்ம பார்க்குறோம், பலவர்ண அங்கி அவங்க என்ன செஞ்சாங்க, பிடுங்கினாங்க. 2வது என்ன செஞ்சாங்க, குழியில் போட்டாங்க. 3வது என்ன செய்தாங்க, அடிமையாக விற்றாங்க. அந்த இடத்துல அவரை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளுனாங்க. இப்படி 4 காரியம் என்ன செய்து நடைபெறுகிறதை பார்க்குறோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. இதை நம்ம பைபிளில் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். சரி, அப்படியே நம்ம பார்ப்போம். முதலாவதாக நமக்கு ஒரு எண்ணம் வருது, எண்ணம் வரணும். என்ன எண்ணம் வரணும்னா, குழிக்குள்ளே போட்ட உடனே இவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுருப்பாரா, கூப்பிட்டுருக்க மாட்டாரா? கூப்பிட்டுருப்பார். அண்ணனை நோக்கி கூப்பிட்டுருப்பாரா? கூப்பிட்டுருப்பார். அண்ணா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது நான் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, என்ன இப்படி குழியில் போடாதீங்க, தயவுசெய்து என்னை வெளியெடுத்து விட்டுருங்க, என்னால் இங்கே தாங்க முடியல, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருப்பார், தேவனே நீரும் கண்மூடி விட்டீரா, எங்கள் அண்ணன்மார் தான் கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் நீரும் எனக்கு கொடூரமானவராக இருக்கிறீரா, ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீரான்னு அவரும் கூப்பிட்டுருப்பாரா? கூப்பிட்டுருக்க மாட்டாரா? கூப்பிட்டுருப்பாரு. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம், என்ன செஞ்சுருக்கலாம்? ஹல்லேலூயா, அவரை காப்பாற்றி இருக்கலாம். சிம்பிளாக என்ன செஞ்சுருக்கலாம், காப்பாற்றி இருக்கலாம். சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு முறை திபெத்தில் ஊழியம் செய்யும்போது அவரை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாலும் கிணற்றுக்குள்ளே போட்டுட்டாங்க. வித்தியாசமான தண்டனை அவங்க கொடுப்பாங்க. பாலும் கிணற்றில் போட்டு அது மூடி போட்டிருக்கும், அந்த பூட்டு போட்டு பூட்டியிருப்பாங்க. சாவி யார்கிட்ட தான் இருக்கும்னா லாமாட்ட இருக்கும். அவர் தான் தலைவர், திபெத்துக்கு தலைவர் லாமா. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்னா, அன்னைக்கு ராத்திரி வேளையில் இவருக்கு கதவு திறக்கிற சத்தம் கேட்கு. இவர் இப்போ உள்ள எங்கே கிடக்கிறாரு, தண்ணி இல்லாத ஒரு பால் கிணற்றில் கிடக்கிறாரு. கதவு திறக்கிற சத்தம் கேட்கு. மேலே இருந்து இன்னொரு சத்தம் கேட்கு, ஒரு கயிறை கீழே போட்டு இந்த கயிறை பிடித்துக்கொள் அப்படின்னு அங்கே மேலேருந்து ஒரு சத்தம் கேட்கு. சேட்டவுடனே ஒரு கையை பிடிச்சி அந்த கயிறை பிடித்து கொள்கிறார். இவன் மேலே ஏற்றி விட்டுறாங்க. அவர் பழையபடி அடுத்த நாள் போய் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறார். லாமாவுக்கு ரொம்ப கோபம். என் சாவியை யார் திருடுனா அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் இடுப்பில் தான் இருக்குது. அந்த சாவி வேறு யார்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. ஆனால் அந்த அற்புதத்தை செய்தது யார், தேவனாகிய கர்த்தர். ஆனால் அந்த அற்புதம் செய்த தேவன் இப்போ என்ன செய்யலை, அற்புதம் செய்யலை, குழியில் இருக்கிற அவரை தூக்கி விடலை, அதை அப்படியே அனுமதிச்சிட்டாரு. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்
அங்கே இருந்தால் என்ன நடக்கும்? ஒருவேளை அவரை தூக்கி விட்டுருந்தா அவர் எங்கே ஓடி போயிருப்பார்? அப்பாட்ட ஓடி போயிருப்பார். தேவனுடைய தரிசனம் என்ன செய்யாது? நிறைவேறி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில கஷ்டங்கள் வரும், சில நஷ்டங்கள் வரும், சில வேதனைகள் வரும். அது நமக்கு இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு அது புரியாது. ஆனால் காலம் வரும்போது, நேரம் வரும்போது தேவன் ஏன் அதை செய்தார்னு அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சில சமயம் புரியாமலேயே போயிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் நமக்கு புரிந்துவிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்ப பாருங்க, அவர் எங்கே அனுப்புகிறாங்க? எகிப்துக்கு அனுப்புகிறாங்க. எகிப்துக்கு எப்படி தான் அனுப்புகிறாங்க? ஒரு அடிமையாக அனுப்புகிறாங்க. அடிமைன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. வேலைக்காரனுக்கு சம்பளம் உண்டு, வேலைக்காரனுக்கு ஒரு நேரம் உண்டு, இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம். அது அவனுக்கு சில உரிமைகள் உண்டு, அவனுக்கு போனஸ் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அடிமைக்கு அப்படி இல்லை. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ எஜமான் போதும்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் என்ன செய்யணும். எந்த சம்பளமும் கிடையாது. அவன் கொடுத்ததை சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். அடிமை வாழ்க்கை. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த நாட்களில் அடிமை வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. நம்ம நல்ல வேளை அந்த நாட்களெல்லாம் நம்ம பிறக்கலை. இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன வேலையை கொடுத்தாலே பொதுவாக சொல்லுவாங்க பாருங்கள், கொஞ்சம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும் கூட அந்த அந்த வேலை பெர்மனெண்ட் ஆகிட்டனாலே அவன் புத்தி அப்படி என்ன செஞ்சிருது? மாறிடுது. டெம்பரரியாக இருக்கிற வரைக்கும், ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க, அதிகாரிகளை ரொம்ப வணக்கம் போடுவாங்க. ஆனால் பெர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க புத்தியே எப்படி ஆயிடுது? வித்தியாசமாக மாறிவிடுகிறது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வருவோம். இப்போ பாருங்கள், குழியில் போடப்பட்டு இப்போ அடிமையாக என்ன செய்யப்படுறாரு? விற்கப்படுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான். சிறைச்சாலையில் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. ஆனால் அதில் சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, என்ன அவருக்கு நடந்ததோ அதுக்கு நேர்மாறாக தேவன் அவர் ஆசீர்வதிச்சார். பலவர்ண அங்கி பிடுங்கப்பட்டது, ஆனால் ராஜ வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. குழிக்குள்ளே போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க. ஆனால் அவருக்கு என்ன பொசிஷன் கிடைக்கி? போத்திப்பார் வீட்டில் விசாரணை கர்த்தனாக மாறுகிறார். அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. போத்திப்பாருக்கு அடுத்த இடத்துல, அவங்க மனைவிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது யாரு? இந்த யோசேப்பு. சிறைச்சாலைக்கு அவர் தவறு செய்யாமல் உள்ளே போனார். ஆனால் அங்கேருந்து எங்கே வந்தார்? சிங்காசனத்துக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பின்னாட்களிலே பிரதிபலனாக பன்மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இதை நம்ம மனசில் என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? வரப்போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? காலை வாரிட்டாங்க. வாரினாங்களா? வரலையா? காலை வாரிட்டாங்க. அப்போ காலை வாடுறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா நம்ம காலில் விழுறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாராவது உங்களை காலை வாரிட்டாங்களா? யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்களா? யாராவது உங்களை வேதனைப்படுத்திட்டாங்களா? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை யோசேப்பாக இருக்கும் என்றால் உங்கள் காலில் விழுந்து தான் ஆகணும், உங்களை மதித்து தான் ஆகணும். அப்படிலாம் மதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. மதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அதனால் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலை அப்படி அல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. காலை வாரினவங்க அதுக்கு முன்னால் ஒரு இடம் சொல்கிறாரு, அந்த சொப்பனத்தை சொல்கிறாரா? ஏன் நான் மாத்திரம், ஏன் கதிர் மாத்திரம் என்ன செஞ்சது? நிமிர்ந்து நின்றுச்சு. நீங்கள் எல்லாரும் சுற்றி என்ன செஞ்சுறீங்க? வணங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ அதிகாரத்தில் அமர்ந்து விடுவாயோ பார்க்கலாம் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக அந்த 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 20, நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி நடக்கும் பார்ப்போம். நம்ம பாயிண்ட் என்ன? நடக்க வாய்ப்பில்லாதவைகள் நடக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நடக்கும் பார்ப்போம், எப்படி முடியும் பார்ப்போம், எப்படி நிறைவேறும் பார்ப்போம். யாருக்கு சவால் விடுறாங்க? தேவனுக்கே சவால் விடுறான். மனுஷன் தேவனுக்கு சவால் விட முடியுமா? மண்ணோடு தேவனை பார்த்து பேச முடியுமா? நாம் யார்? கொஞ்சம் மூச்சு போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு. நமக்கு ஆயுசு கொடுத்தது யாரு? தேவன். நம்ம வச்சிருக்கிறது யாரு? தேவன். அவருக்கே சவால். எப்படி பார்ப்போம்? பார்க்கலாம். எப்படி நடக்கும் பார்ப்போம், எப்படி வாழ்ந்துருவான் பார்க்கலாம். இன்னைக்கு அப்படிலாம் சவால் விடுற ஆட்கள் இருக்காங்க. பார்க்குறீங்களா? சவால் தேவனோட விட முடியாது, தேவனுடைய பிள்ளைகளோட விட முடியாது. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒன்று பாருங்கள், வாசிப்போம். அவங்க காலில் விழுந்த சம்பவங்களை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஆதியாகமம் 42:6.
இதான் முதல்ல விழுறாங்க காலில். 42:6. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கினார்கள். 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 28. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். 44:14. யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்குள் போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். சரி. 50:14. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனார்கள். யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். நோ 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 முகங்குப்புற விழுந்தார்கள். 18. பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. 5 இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? முகங்குப்புற விழுந்தாங்க. காலை வாரினவங்க, காலை வாரி விட்டவங்க இப்போ காலில் என்ன செய்கிறாங்க? விழுறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முந்தைய அடிமையாக விற்றாங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள்னு சொல்கிறாங்க. யோசேப்பு என்று தெரிந்த பின்பு, முதல்ல காலில் விழுந்ததெல்லாம் யோசேப்புன்னு தெரியாத நாட்கள். ஆனால் இப்போ யோசேப்பு தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவன் காலில் என்ன செய்கிறாங்க? விழுகிறாங்க. அடிமைகளாக விற்றவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் காலை வாரினவங்க. 2வது காலை வாரினவங்க யார்? போத்திபாரும் போத்திபாரின் மனைவியும். போத்திபாருடைய மனைவியும் யார் காலை வாரினாங்க? சொல்லுங்க. யோசேப்பினுடைய காலை என்ன செய்தாங்க? வாரினாங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 41:8 வாசிங்க. ஆதியாகமம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு ஓகே நான் சொல்லிடுறேன். அது அதாவது போத்தி வர அந்த வசனத்தை எடுத்துடுறேன். ஓகே. 41 என்ன சொன்னேன்னா 40 வாசிப்போம். நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படி வாசிங்க. என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்தான். சரி, கூறுவித்தான். அவ்வளோதான். இப்போ இந்த அதை இமேஜின் பண்ணுங்க. இப்போ யோசேப்பு எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறார். ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறார். ஒரு மேடை மாதிரி இருக்கும் பெருசாக. அப்போ அடுத்தபடியாக இப்போ யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது? வஸ்திரங்கள், மோதிரங்கள், ஆரங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, தெண்டனிட்டு பணியுங்கள்னு சொல்கிறாரு. அங்கே முன்னால் யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்னா, வரலாறு சொல்லுது, பைபிளில் இல்லை, வரலாறு சொல்லுது, எல்லா அதிகாரிகளும் எல்லா மந்திரிமார்களும் போத்திபார் மனைவி உட்பட நிற்கிறாங்க. பெரிய பெரிய மந்திரவாதிகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் அரண்மனையில் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இவன் யோசேப்பை தெண்டனிட்டு பணியுங்கள். தெண்டனிட்டு பணியுங்கள்னா என்ன அர்த்தம்னா, முகங்குப்புற விழுந்து பணியுங்கள். எந்த போத்திபாரின் மனைவி இந்த யோசேப்பின் காலை வாரி விட்டாங்களோ, அதே போத்திபாரின் மனைவியும் யோசேப்புக்கு முன்பதாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இது ஆச்சரியமா இல்லையா? யோசேப்பு என்று ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த போத்திபார் மெதுவாக யோசேப்பு பக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
ஒருவேளை இது வரலாறுல இருக்கும்னு நினைக்கிறேன், பைபிளில் இல்லை. பக்கத்தில் வந்து, யோசேப் நீ என்னை கனிவா நடத்துவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ என்ன கனிவா நடத்துவா அப்படின்னு என்ன செய்கிறேன்னா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் யார் காலை வாரினாலும் காலில் விழுந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்கள் யோசேப்பாக இருந்தா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம தேவ பிள்ளைகள் தான் சொல்லிக்கிடுறோம். ஆனால் நீங்களும் நானும் யோசேப்பாக இருந்தால் காலை வாரினவர்கள் காலையில் என்ன செய்வார்கள்? விழுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு இவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது சரியாக சூட் ஆகாது, ஆனாலும் இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த இதில் இந்த போத்திப்பார் வந்து இப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். போத்திப்பார் வந்து ரொம்ப, அதாவது பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் தான் அவரும். ஆனால் இப்போ அவர் யாருக்கு கீழே வந்துட்டா? யோசேப்புக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு பாருங்கள். ஒரு 2 பிள்ளைகள் +2ல் படித்தாங்க. ஒருத்தர் வந்து அந்த டைம், இப்போ அப்போல்லாம் டாக்டருக்கு போகணுன்னா நீட் எக்ஸாம் கிடையாது, அதாவது மார்க்கு தான், அந்த பெர்சன்டேஜ் மார்க் பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3ஐயும் கூட்டி அது சில காரியங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்தவாறு அந்த மார்க்குகள் படி அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும். ஒரு பிள்ளை 850 மார்க் எடுத்துச்சு. இன்னொரு பிள்ளை வந்து நல்லா 1200க்கு 1180 வரைக்கும் எடுத்து டாக்டர் சீட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு. ஆனால் நாட்கள் சென்னது. இந்த டாக்டர் படித்தவங்க ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல சீனியர் டாக்டராக மாறிட்டாங்க. பல வருஷத்துக்கு பின்பதாக, உடனே நடக்கலை. அது ஒரு சீனியர் டாக்டராக மாறிட்டாங்க, இல்லை டீனாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டீனாக மாறிட்டாங்க. இது ஒரு நடந்த சம்பவம். இது நடந்த சம்பவம் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொன்னார். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயத்தில் கலெக்டர் விசிட் வர்றாங்க. கலெக்டருக்கு வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. அந்த டாக்டர் 1200க்கு 1180 எடுத்தார, அவருக்கு எங்கே மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது? அந்த ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலெக்டரும் ஒரு பெண்ணு. கலெக்டர் வராங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த டீன் வந்து வரவேற்கிறதுக்கு நிற்கிறாங்க அந்த கலெக்டரை. ஆனால் அந்த கலெக்டர் முகத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, இந்த டாக்டரோட படித்த கிளாஸ்மேட்டு. அவங்க அப்போ 850 மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. அந்த இப்போ கலெக்டராக இருக்காங்களே, அவங்க எத்தனை மார்க் தான் வாங்கியிருந்தாங்க? 850 மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. அவங்களால டாக்டராக முடியல. ஆனால் ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக பிரத்யேகமாக படித்து அவங்க இப்போ கலெக்டர் ஆகிட்டாங்க. இப்போ பாருங்க, அவங்க யாரை பார்க்க வராங்க? யாரை செக் பண்ண வராங்க? இந்த ஆஸ்பத்திரியை செக் பண்ணும்போது அங்கே டீன் வந்து ரொம்ப பவ்யமாக நிற்கிறாங்க. 1180 மார்க் வாங்கின அந்த டாக்டர் அம்மா 850 மார்க் வாங்கின அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முன்னால் ரொம்ப பவ்யமாக நின்று கூப்பிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. காலம் எப்போ மாறுன்னு தெரியாது. இது வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள். ஆனால் நாம் பார்த்தது வந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள் அல்ல. தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய ஒரு தயவு யோசேப்பு மேலே இருந்ததுனால தேவன் சொன்னதை செய்தார். தேவன் என்ன சொன்னார்? சொப்பனம் காட்டினாரா? அவருடைய அரிக்கட்டு மாத்திரம் நிற்குது, மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றதே. அவர் நினச்சிருப்பாரா இப்படி நமக்கு வரும்னு சொல்லி? அவர் நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை செய்தார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் உங்களை மதிக்காமல் இருக்காங்களா யாராவது? பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் மதிங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். மதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. மிதிக்க வைத்தவர்களை அப்படி விடுமா? மிதிக்க வைத்தவர்களை மதிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா 100க்கு 100 பேரும் மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி மதிக்க வைப்பார். எங்கேயும் எப்படி இருக்கும்? ஒரு கள்ளப்பயிர் இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் கடுக்குன்னு நல்ல பயிர் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், கடுக்குன்னு இருக்கும்ல, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இயேசுநாதருக்கே இருந்ததை தேவ பிள்ளைகளுக்கு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரு? இந்த புதிய ஆண்டில் நாம் எதிர்பார்த்திராத, இது நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிற காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக, தூஷித்தவனே காலில் விழுந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூஷித்தவனே
காலில் விழ வைக்கிறார். சிலர் நம்மளை தாறுமாறாக பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம சபை என்ன விதிவிலக்கா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாறுமாறாக பேசுவாங்க, அவங்களால தாங்க முடியல சில காரியங்களை. அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, பேசுவாங்க, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறையில்லாத மனிதன் இல்லை. திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம், குறையில்லாத மனிதன் இல்லை. குறை சொல்லுகிற மனுஷன். நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டா, எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கீங்களா? எப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்? குற்றம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். தூஷித்தவனே யாருடைய காலில் விழுகிறா? யாரை தூஷித்தானோ அவருடைய காலில் விழுகிறத பார்ப்போம், வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும். 2 சாமுவேல் 16. பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருந்த கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களுக்கும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். பிரைஸ் தி லார்ட். இப்போ தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? தேவன் அவர் செய்த பாவத்துக்கு இப்போ என்ன நடக்குது? ஒரு சரிக்கட்டுதல் நடக்கு. ஒரு தண்டனை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவ பிள்ளையாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்வார்? தேவன் தண்டிக்கிறது அது வழக்கம்தான். முதல்ல கண்டிப்பார். எப்போவுமே அவர் ஆயுதம் கண்டிப்பு. கண்டிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலைன்னா அடுத்தது என்ன செய்வார்? தண்டிப்பார். எடுத்த உடனே கம்பை எடுக்க மாட்டார். நாமும் அப்படி தானே? பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேட்டை பண்ணுறாங்க, எடுத்த உடனே டப்பு 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 டப்புன்னு அடிச்சிடுறோமா? அடிக்க மாட்டோம். தம்பி இதை செய்யாத, மகளே இதை செய்யாத சொல்லிக்கிட்டே இருப்போம். திருப்பி அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நாம் என்ன செய்வோம்? அடிப்போம். இதே ஃபார்முலாவை தான் தேவன் வச்சுருக்கிறார். முதல்ல எச்சரிப்பார், முதல்ல ஆலோசனை மாதிரி கொடுப்பார், ரெண்டாவது எச்சரிப்பார் அல்லது கண்டிப்பார், அதுக்கப்புறம் என்ன செய்வார்? தண்டிப்பார். தாவீது ராஜா அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவர் பெரிய தவறு பண்ணதுனால இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, தண்டனை என்று நான் சொல்லலை, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நீதிமானுக்கு பூமியிலே அதை சரி கட்டுறாரு. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவர் கொஞ்சம் என்ன செய்கிறாரு? இந்த பூமியில் அதை சரி கட்டி இவரை எங்கே கொண்டு போக வேண்டியிருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், சீமேயி என்ன செய்கிறாரு? ஒரு அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்தான். என்ன செஞ்சுட்டு வர்றாராம்? தூசிச்சுக்கிட்டே வர்றார். தூசித்தல்னா என்ன அர்த்தம்? வாயில் வந்த வார்த்தை, அவரை குறை சொல்கிறது அல்லது ஒரு கெட்ட வார்த்தை கூட இருக்கலாம். தூஷணமான வார்த்தை. தூஷணமான வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. எந்த அளவு அவரை குறைவாக சொல்ல முடியுமோ, எந்த அளவு அவரை ஏச முடியுமோ ஏசிக்கிட்டே வராரு. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். நம்ம மேலெல்லாம் அப்படி கற்களை எரிஞ்சால் நம்ம சும்மா விட்டு வைப்போமா? சும்மா இல்லை. தாவீது ராஜாவாக இல்லாட்டாலும் அவர் பக்கத்தில் இப்போ யார் இருக்கிறா? பலசாலிகள் இருக்கிறாங்க. அபிசா என்கிற சேனாபதி கூட இருக்கிறாரு. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சிங்கிள் மேனா வந்து ஏசுறான். சீமேயி இப்போ யாரா இருக்கிறா? ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு ராஜாவாக இருந்த ஒரு தேவ மனுஷனை பார்த்து, பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றால். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். எப்படின்னா, தேவ பிள்ளைகள் தவறு செய்யக்கூடும். எவ்வளோ பெரிய பரிசுத்தமானா இருந்தாலும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் தேவ சமூகத்தில் விழுந்து பாவ மன்னிப்பை வாங்கி கொள்வதற்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அப்போ தேவன் மன்னித்து விட்ட ஒரு மனிதனை நாம் திரும்பியும் நம்ம போய் இவன் அதே தப்பு பண்ணான்னு சொன்னால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்வார், அந்த தப்பை நான் மன்னிச்சிட்டேன்,
நான் மன்னிச்சதை திருப்பி நீ எதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க, சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ தேவனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆனால் அந்த நீதி சரி கட்டப்படுகிற அந்த இடத்துல தான் தாவீது ராஜா போய் இருக்கிறார். அவர் ஒன்றும் பேலியாளின் மனுஷன் அல்ல. அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போறாரு பாருங்க. பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறாரு, போகிறாரு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீது அபிசாய் சொல்றாரு, என்ன சொன்னாரு பார்க்காம சொல்லுங்க. அந்த செத்த நாயை கொன்றட்டுமா? அது ஒரு செத்த நாய், அது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ராஜாவை பார்த்து பேசுறானே. அப்ப தாவீது சொல்றாரு, என் பையனே எனக்கு விரோதமா வரும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமா செய்வான், அதை விட்டுருங்க, அதை ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், நீங்க செய்ய வேண்டாம். கர்த்தர் இதற்கு ஈடாக என்னை திரும்பி வர பண்ணுவார் அப்படின்னு ஒரு விசுவாச வார்த்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறதை பார்க்குறோம். சில சமயங்கள் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தான் நம்ம கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அவர் சாதாரணமாக இருந்திருப்பார் என்றால், அரண்மனையில் இருந்திருப்பார் என்றால், இதே வார்த்தையை சீமையை சொல்லி இருந்திருப்பார் என்றால் அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? யாருங்கே அவனை போட்டு தள்ளு, அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான், தலையை சீவிரு, அப்படி தான் சொல்லுவார். அப்போ சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில வேதனைகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்னதுன்னா ஒரு கேரக்டர் குணத்தை மாற்றுது. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, கொஞ்சம் கோபம் தான் படுவார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் கற்பப்பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனா சொல்லல, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு இப்ப என்ன வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஈடு தேவன் அதை சரி கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன சிக்ஷையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவன் பாட்டுக்கு தூசிக்கட்டும், என் பிள்ளையே எனக்கு விரோதமா வரும்போது இவங்க ஏமாத்திரம், இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நடந்தது என்ன? தேவன் அப்படியே விட்டுருவாரா? அல்லேலூயா. தேவன் அப்படியே விட்டுருவாருன்னு நினைக்கீங்களா? அல்லேலூயா. 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 19 16 வாசிங்க. 2 சாமுவேல் 19. பகூரின் ஊரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். 19 ராஜாவை நோக்கி, அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை இவர் கோவப்பட்டு அபிசாய் சொன்ன நேரத்தில் சரி தலையை வாங்கிரு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த அற்புதமான சம்பவம் நடந்திருக்குமா? இந்த அற்புதமான சம்பவம் என்ன செஞ்சிருக்காது? நடந்திருக்காது. அவர் அழகாக வருகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் மனதில் வைக்காமல் இருக்கட்டும், நான் பாவம் செய்தேன்னு அறிஞ்சிருக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, அதனால தான் நான் முந்தி வந்துட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு நான் முந்தி வந்துட்டேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராவது தூஷிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. தூஷிக்கிறாங்களா? கேவலமாக பேசுகிறாங்களா? ஹல்லேலூயா. அவங்க நம்மகிட்ட வந்து என்ன செய்வாங்க? மன்னிப்பு கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக, குற்றப்படுத்தின சவுலே டேஸ் டேஸ், குற்றப்படுத்தின சவுலே. குற்றப்படுத்தின சவுலே தாவீதை உயர்வாக பேசுகிறார். எந்த வாய் குற்றப்படுத்துச்சோ, எந்த வாய் குறைவாக பேசுச்சோ, அதே வாய் அதே தாவீதை உயர்வாக பேசுகிறது. எப்படி குற்றப்படுத்துச்சின்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 19:17. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன? தாவீதை எப்படி அழைக்கிறாரு? பகைஞன். பகைஞன்னா என்ன அர்த்தம்? பகையாளி, சத்துரு, எதிராளி. எனக்கு பகைஞன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவருக்கு பகைஞனா? அவர் பகைஞனா? பகைஞன் இல்லை. இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 22:8 என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 22:8, நீங்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவரும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்தின உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை. வேலைக்காரன் என்ன சொல்றாரு? வேலைக்காரன். ஒருவேளை அவருக்கு கீழே தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் யாரா இருக்கிறாரு? 1000க்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? 1000க்கு அதிபதி. 1 சாமுவேல் 18:13. 1 சாமுவேல் 18:13. அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். இப்போ அவர் வேலைக்காரன், சாதாரண வேலைக்காரன் இல்ல, சாதாரண ஊழியக்காரன் இல்ல. அவன் யாரு? 1000க்கு அதிபதியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் பகைஞன்னு சொல்றாரு. அவர் பகைஞன் அல்ல, எப்போதும் ராஜாவுக்கு அனுசாரியாக இருக்கிறவர் தான். ராஜாவுடைய மருமகன், பகைஞன் அல்ல. யாருக்கு? ராஜாவுடைய மருமகன். மீகால அவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மருமகன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பகைஞன்னு சொன்னார். 1000க்கு அதிபதினு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொன்னார்? என் வேலைக்காரன். சாதாரணமாக ஒரு அற்பமா என் வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது சொல்கிறாரு 1 சாமுவேல் 23:22 மகா தந்திரவாதின்னு சொல்கிறாரு. அதை வாசிக்க வேண்டாம், பாயிண்ட்டை மாற்ற சொன்னேன். மகா தந்திரவாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், தந்திரம் செய்கிறவன் அப்படின்னு தாவீதை இல்லாததும் பொல்லாததுமா சொல்றாரு. அவர் பகைஞனும் இல்லை, அவர் தந்திரவாதியும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அவன் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். தாவீது உயிரோடு இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோனத்தானை பார்த்து சொல்றாரு, நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலை நிற்காதுன்னு சொல்றாரு. இப்படி தாவீதை குறைவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை குறைவாகவே வாயில சொல்ல வச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். அது குறைவாக சொல்லுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், ஒரு காலம் இருக்கும். அதே சமயத்தில் உயர்வா சொல்றதுக்கும் ஒரு நேரம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், தேவ தாவீதாக ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவனை குறை சொல்றதுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அவனை உயர்வா சொல்றதுக்கும் ஒரு நேரம் இருக்கு. எப்படி உயர்வா சொன்னார்னு பாருங்களேன். 1 சாமுவேல் இதே சவுல், எந்த சவுல்? பகைஞன் என்று சொன்னவர், வேலைக்காரன் என்று சொன்னவர், தந்திரவாதி, ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொன்ன அதே சவுல் வாயிலிருந்து இப்போ வருது பாருங்க. 24:16 இருந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி வார்த்தை மாறுது பார்த்தீங்களா? என் குமாரனாகிய தாவீதே. இப்போ மருமகன் யாரா மாறிட்டாரு? குமாரனா மாறிட்டார். அன்னைக்கு மருமகன் கூட சொல்லலை. என்ன சொன்னாரு? பகைஞன், வேலைக்காரன், தந்திரவாதி, மகா தந்திரவாதின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்றாரு? என் குமாரனாகிய தாவீதே அப்படி சொல்றாரு. இது உன்னுடைய சத்தம் அல்லவா, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். எப்படி வருது பாருங்க, வாயில வாடுற வார்த்தை. அப்போ ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக இருந்ததுன்னா நம்ம எதிராளியே, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களே, நம்மை கொலை செய்ய எத்தனித்திருக்கிறவர்களே சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். எப்படி அந்த வார்த்தை வருது பாருங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால்
அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. எப்படி வருது பாருங்க வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படி வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே இப்படி வரணும் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் இப்படி வரணும் ஆண்டவரே. என்னை ஒரு துச்சமாக மதிச்ச, அல்லது என்னை ஒரு மனுஷனாகவே எண்ணாமல் ஒரு வேலைக்காரன்னு சொன்ன அதே வாய் சொல்லுது, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அடுத்ததான் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. நீ நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். கரெக்டாக அடிச்சிட்டார். இதுக்கு மேலே அவரால் என்ன செய்ய முடியல, அடக்கி வைக்க முடியல. எதிரியின் வாயிலிருந்து வாழ்த்துதலான வார்த்தைகள், சாதகமான வார்த்தைகள், புகழ்ச்சியான வார்த்தைகள் யார்கிட்டருந்தே வர ஆரம்பிக்குது? எதிரிடத்திலிருந்தே வர ஆரம்பிக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காரியங்களெல்லாம் சிந்திக்கும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 26, 21 அதே தான் சொல்கிறாரு. 26, 21 வாங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி 25, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். ஆசீர்வாதம் அள்ளி வருது. தீர்க்கதரிசியிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்தாதான் ஆசீர்வாதம் என்றல்ல, நமக்கு எதிராக இருக்கிற இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும்போதும் அதையும் தரம் தாழ்த்தி வாங்கிவிடணும். நம்முடைய தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம், மேய்ப்பர் பாஸ்டர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம், அல்லது தாய் தகப்பன் பெற்றோர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம் என்றல்ல, எதிராளிகள் கூட நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம எதிர்த்து நிற்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள், ஆண்டவரை அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரை இந்த ஆண்டில் நீ அப்படி செய்யணும் ஆண்டவரை என் வாழ்க்கையில். என்ன இந்த வசனம் ரொம்ப அசைக்குது பாருங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். அடிச்சு அப்படி மேலே போய்கிட்டே இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலப்படுவாய், பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை யார்கிட்ட தான் பார்க்குறோம்? தேவனிடத்திலிருந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இங்கே இப்போ யார்கிட்ட இருந்து வருது? ராஜாட்ட இருந்து வருது. பெரியவங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அப்படி ஆசீர்வாதம் இல்லை. மகா தந்திரவாதினாரு, வேலைக்காரன்னாரு, பகஞ்சன்னாரு. ஆனால் இப்போ உயர்வா பேசுறாரு. காரணம், அதுக்கு தாவீது ஒரு காரணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, 4ஆவதாக ஒரு நபரை பார்ப்போம். இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். விடமாட்டேன் என்ற பார்வோன். விடமாட்டேன் என்ற பார்வோன் என்ன செய்கிறாரு? விடமாட்டேன். யாரை விடமாட்டேன்? இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொன்ன அதே பார்வோன் ஓடி போயிருங்க, துரத்தியும் விடுவான் என்று ஆண்டவர் சொன்னார். துரத்தி விட்டார்கள். பார்ப்போம். யாத்திராகமம் 5:1-2. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம். ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இஸ்ரவேலை என்ன செய்யல? போக விடல, போக விட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன். அவங்க போனா எங்களுக்கு யார் வேலை செய்வா? யார் பட்டணங்களை கட்டுவா? யார் செங்கல் வேலை செய்வா? யார் வயலில் வேலை செய்வா? அவங்கள நான் போக விடவே மாட்டேன். இப்படி சொல்லியிருப்பாரு. என் உயிர் இருக்கிற வரைக்கும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. அப்படி யாராவது சொல்கிறாங்களா? என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. விட மாட்டேன்னா விட மாட்டேன், தரமாட்டேன்னா தரமாட்டேன் அப்படின்னு வீராவேசம் பேசலாம். இந்த பார்வோன் பெரிய ராஜா. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ஜனாதிபதி போல தான் அன்னைக்கு இருக்கிற எகிப்தினுடைய பார்வோன். பவர்ஃபுல் மேன், ரொம்ப பவர்ஃபுல். எகிப்துனா அந்த அளவு சிறந்து இருந்துச்சு அந்த நாட்களில். ஆனால் அந்த ராஜா சொல்கிறாரு,
நான் போக விட மாட்டேன். அப்போ அவர் போக விட மாட்டேன்னு சொன்னால் என்னதான் அர்த்தம்? போக விட முடியாது, முடியாது. ஆனால் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா அவருடைய வார்த்தையில் கொஞ்சம் வரும், விடுவேன் பாரு, பிற விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த தரத்துலேருந்து கொஞ்சம் இறங்கினார். முதல்ல விடவே மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்னா, விடுவேன் அப்படிம்பாரு, ஆனால் அப்புறம் விட மாட்டேன் பாரு. ஒரு 1-2 வசனங்களை வேணால் வாசிப்போமே. யாத்திராகமம் 8:8 வாசிங்க. யாத்திராகமம் 8:8. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து கீழே உள்ள சொல்லுங்க. கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். 15ஆம் வசனத்துல பாருங்க. கர்த்தர் சொல்லி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லி இருந்தபடி கர்த்தர் சொல்லி இருந்தபடியே ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக விடல, போக விடல. இன்னொரு வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. 8:28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். 32. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். இப்படிதான் அவன் வேலை, அப்படிதான் பாருங்க. 9:28. பார்வோன் அவனை நோக்கி, கீழே நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை. ரொம்ப கூட நான் உங்களை போக விட்டுருவேன், இனிமேல் எந்த தடையும் இல்லை, போக விட்டுருவேன், போக விட்டுருவேன், போக விட்டுருவேன் அப்படிம்பாரு. 32ஆம் வசனத்தில் பாருங்க. 9:20, 35. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 35ல் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. 10:20 பாருங்க. 10:20. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 27. அவன் அவர்களை போக விட மனதில். இப்படியே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போக விட மாட்டேன், விட மாட்டேன். பார்வோன் யாருக்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். எகிப்து எதுக்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம். இன்னைக்கு சாத்தான் இப்படிதான் கொக்கரிக்கிறான். அவன் கையில் இருக்கிற ஜனங்களை விடமாட்டேன், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன், என் கையில இருந்து ஆசீர்வாதத்தை எதுவும் நீங்க படிச்சிட முடியாது. அவன்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவன் அப்படிதான் சொல்லுவான், நான் என்ன செய்ய மாட்டேன், எதுவும் உங்களுக்கு தர மாட்டேன், எந்த விடுதலையும் உங்களுக்கு கிடைக்காது, எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்ட்டு அவன்கிட்ட ஒன்றும் கிடைக்காது தான். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன செய்கிறான், என்ன பார்வோன் என்ன பண்ணுறான்னா, விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொன்னார். ஆனால் நடந்தது என்னன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 12. அந்த பாயிண்ட் அதோட 32-33 மாத்திரம் வாசி. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமா இந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இப்போ பாத்தீங்களா, போயிருங்க, நீங்க இருக்காதீங்க, நீங்க இருக்காதீங்க, சாவு இல்லாத வீடு இல்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, போயிருங்க போயிருங்க, போக மாட்டேன், போக விட மாட்டேன், போக விட மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொன்ன அதே பார்வோன் இப்போ என்ன செய்யறான், துரிதப்படுத்தினார்கள். ஒரு நேரத்தில் எதுக்கு துரிதப்படுத்தினாங்க? வேலை செய்ய. 5:13 வாசிங்க. யாத்ராம் 5:13. குயிக்கா. ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். அன்னைக்கு வேலை செய்ய துரிதப்படுத்தினாங்க, இன்னைக்கு வெளியே போய் தொலைங்கன்னு சொல்லி துரிதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவங்க இருந்தா நமக்கு என்ன இல்லை, ஏன்னா அவங்க அவ்வளோ தீமை செஞ்சிட்டாங்க. பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனுஷன் இருந்தாலே அவன் நிமித்தமாக ஆசீர்வாதம் தான். ஆனால் இப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகளே ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொடுமையாக வேலை வாங்கி கொடுமையாக நடத்தி இப்படி பாடுபடுத்ததுனால தேவன் அவர்களை என்ன பண்ணாருன்னா, அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்காம அவங்கள அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாரு, வெளியே கொண்டு வந்து விட்டார். விடமாட்டேன் என்று சொன்ன பார்வோனை விட வச்சார். ஹல்லேலூயா. சில சமயங்களில் சாத்தானிடத்தில் அவன் சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். விடுதலை, எகிப்திலிருந்து வெளியே வந்தது எதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது? விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. அவன் தரமாட்டேன், சுகமாக நீங்கள் இருக்க முடியாது, அப்படிதான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எந்த பார்வோன் தடை பண்ணினாலும் அவனே துரத்தி விட்டுருவான். இவங்களை வச்சுக்கிட்டு நமக்கு பிரச்சனை தான், இவன் போய் தொலைகிறான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, விரட்டி விட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே நபரை பார்த்து முடிச்சிருவோம்.
காயப்படுத்தின சிறைத்தலைவனே காயங்களை கழுவினான். இதோட முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. எந்த நபர் நம்ம காயப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து நம்ம காயங்களை கழுவுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காயம் கட்டுதல். காயப்படுத்தினவர்கள் காயம் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 கொஞ்சம் வாசிடுவாங்க. 22 24 வரைக்கும். அப்போஸ்தலர் 16. கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். இப்ப இந்த சிறைச்சாலை தலைவன் என்ன செஞ்சான்? நீங்க சொல்லுங்க, வாசித்ததன்படி சொல்லுங்க. சிறைச்சாலை தலைவன் என்ன செய்தான்? அவ்வளவுதான் செஞ்சானா? அவ்வளவுதான் செஞ்சானா? நீ எப்படிதான் வசன அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று, எப்படிப்பட்ட கட்டளையை பெற்றான்? அவன் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று, அப்ப சிறைச்சாலைக்காரன் என்ன கட்டளை பெற்றான்? அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடி அடின்னு அடிக்கவும் அடித்த பின்பதாக உட்காவலறையிலே தொழுமரத்திலே மாட்டி வைக்கும்படியாக கட்டளையை பெற்றான். அடிச்சு தள்ளிட்டாரு, சட்டையை கிழிச்சிட்டாரு. நம்ம சட்டையை கிழிச்சிட்டா நமக்கு என்ன வந்துடும்? ஒரு ஆள் நம்மளை பிடிச்சி இப்படி வச்சு கட்டையை இப்படி சட்டையை கிழிக்காங்கன்னு வைங்க, 2 பட்டன் 3 பட்டன் போயிட்டு என்னமாவோ மாறிடுவோம் நம்ம. என்னமாவா இது பாருங்க, ஆடு மாதிரி நிற்குது. என்ன வேணாலும் செய். எப்படி இயேசுநாதர் தன்னை ஒரு ஆட்டுக்கு ஒப்புமையாக சொல்கிறாரோ அப்படியே பவுல் அப்போஸ்தலனும் அவரோடு இருந்த சீலாவும் ஒரு ஆடு போல எதுவும் பேசாம எதுவும் செய்யாம அடிக்கப்படுபடி கொண்டு போகப்படுற ஒரு ஆட்டை போல தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. இந்த பவுல் எங்க, நாம எங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்களை தான் காயங்கட்ட கத்துற ஆள் அனுப்புவார். ஹல்லேலூயா. இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு காயங்கட்டுவார். காயப்படுத்தின வருவான்னு வாசலை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஒருத்தனும் வரமாட்டான். ஹல்லேலூயா. வாசல் திறந்து இருக்கிறது. காயப்படுத்தினவர்களை வாருங்கள் 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 நீங்கள் அழைப்பு கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஊழியம் செய்த, கர்த்தருக்காய் தன்னை 100க்கு 100 அர்ப்பணித்த, கர்த்தருக்காக ஊழியம் செய்த இந்த தேவதாசர்களை அடிக்கும்படியாக முதல்ல ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இவர் ஒப்பு கொடுத்ததுக்கும் ஒரு காரியம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்சம் நான் இமேஜின் பண்ணுறேன். இவர் ரட்சிக்கப்படும் முன்னால எத்தனை தேவனுடைய பிள்ளைகளை அடி அடின்னு அடித்தார். அவரை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான், ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி அடிக்கிறது, கொலை செய்கிறது, சட்டையை பிடிச்சு இழுக்கிறது, பயங்கர காரியங்களை செய்கிறது. அவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்த சவுல் இப்போ அந்த நேரத்தில் நினச்சிருப்பாரு, இன்னும் அடிங்க என்னைய, இன்னும் என்னை அடிங்க, எவ்வளோ வேணாலும் அடிங்க. நான் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை அடிச்சிருக்கேன், எத்தனையோ தேவனுடைய பிள்ளையோட சட்டையை நான் கிழிச்சிருக்கேன், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய காயப்பட நான் அடிச்சிருக்கேன், ஒரு சிலரை கொலையும் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி சொல்ல வச்சிடுறாரு. ஆனால் நம்ம அப்படி சொல்ல வைக்க மாட்டேங்கார. வந்து பார், நடத்திப்பார், பேசிப்பார். இது ரொம்ப ஈஸிங்க. ஹல்லேலூயா. யார் வேணாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். சொல்ல முடியாதா? யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்படியே ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிற கொண்டு போகிற அடிக்க போல அவர் இப்படி சொல்லியிருந்திருக்கலாமே. எப்படி? இப்போ அடிக்கியா, நாளைக்கு அடி உன் மேலே விழும். என் மேலே கை வச்சிருக்க, ஒரு தேவனுடைய தாசன் மேலே நீ கை வச்சிருக்க, உன் மேலே அடி விழும், உன் குடும்பம் அழிஞ்சு போகும், உன் குடும்பத்தின் மேலே அடி விழுதா இல்லையான்னு பாரு. அப்படி டென்ஷன் எகிரி பேசலை, அப்படியே அடி வாங்கிட்டே இருக்கிறார். தொழுமரத்தில் மாட்டி வச்சார். யார்? சிறைக்கு. அவர் பாவம், அவராக செய்யலை, அவரை செய்ய வச்சாங்க. மேல் அதிகாரிகள் சிறைச்சாலை தலைவனை செய்ய வைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
முக்கியமாக சிறைச்சாலை கதவுகள் அசையுது, கதவு திறந்துருச்சு, ஓடி போயிட்டாங்கன்னு நினச்சாங்க. பொதுவாக ஓடி போயிடுவாங்க எல்லாரும், நம்மனா ஓடி போயிடுவோம், விடுதலை பெற்றேன்னு சொல்லி ஓடியே போயிடுவோம். ஆனால் ஓடி போகலை, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அந்த சிறைச்சாலைக்காரர் செய்தது பாருங்க. 29, தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, இன்னைக்கு பார்த்தது எல்லாமே நிறைய பகுதி விழுந்து காலில் விழுந்து. இவர் யாரு? சிறைச்சாலைக்காரன், சிறை வார்டன் தலைவன். இவர் யாரு? சொல்ல மாட்டேங்களே, கைதி. இப்போ சிறை தலைவன் கைதி காலில் விழுறாரு. ஹல்லேலூயா. இதே தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. அங்கே யாரெல்லாம், அவரை விட்டுட்டேன், சிறைச்சாலைக்காரன் அங்கே நிற்கிறாரு, போத்திபார் நிற்கிறாரு, போத்திபாரின் மனைவி நிற்கிறாங்க, எல்லாரும் தெண்டனிட்டு பணிகிறாங்க. ஹல்லேலூயா. அவரை கைதியாக தான் பார்த்துருப்பாரு, அவர் அப்படி தானே பார்த்துருப்பாரு. சிறைச்சாலைக்காரன் அந்த யோசேப்பை கைதியை தானே பார்த்துருப்பாரு. இப்போ கைதி எங்கே இருக்கிறாரு? அடிமை எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் தெண்டனிட்டு பண்ணிக்கிறாங்க. அதே ரிவர்ஸ் இங்கேயும் வருது பாருங்க. தேவ பிள்ளைய ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் மரிக்க அனுமதித்தால் ஒழிய அவனை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை தேவன் நிரூபிப்பார், நிரூபணம் செய்வார். காலம் வரும், நேரம் வரும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? ஓடி தரை மட்டும் விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் அப்படிலாம் சொல்றாரு. கடைசியில் ஒரு காயம் கட்டினதை மாதிரி நான் சொல்றேன். 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். எந்த கை அவர் அடிச்சதோ, எந்த கை அவருக்கு காயம் வர செய்ததோ, எந்த கை சட்டையை கிழிச்சு போட்டுச்சோ, அதே கை இப்போ அவருடைய காயங்களை கழுவுதுங்க. ஹல்லேலூயா. இது யார் செய்கிறது? தேவன் செய்கிற ஒரு காயங்களை கழுவினான். அப்புறம் 34 பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, இது ஈஸி, இதை நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறோம். என்ன வீட்டுக்கு போய் போஜனம் கொடுத்தா என்ன சொல்லுங்க? வீட்டுக்கு போய் போஜனம் கொடுத்தா என்ன? அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. சிறை வார்டனுக்கு, சிறை தலைவனுக்கு கைதியா இருக்கிறவர்கள் வெளியே போக என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அது அந்த மேலான தலைவர்களுக்கு தெரிய வந்தால் இவனுடைய தலை சீவப்படும். என் தலை சீவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய காலை கழுவி அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து நல்ல குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல விருந்து பண்ணுவேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏன்? அவனுக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து விட்டது. அந்த ராத்திரியே ஞானஸ்நானம் பெற்று விட்டான். இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சகோதரியெல்லாம் கேட்டு எனக்கு சோர்ந்தே போயிட்டேன். அவங்க இன்னைக்கு நேற்று வந்தவங்க இல்லை, வந்து 10 வருஷம் கிட்ட ஆகுது, சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்க. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கலாம், 10 வருஷம் ஆகிட்ட, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, எடுங்க, கொஞ்சம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம். ஏன் 10 வருஷம் போதாதான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு? ஆனால் இந்த இந்த சிறைச்சாலை தலைவன் அன்னைக்கே ரட்சிப்போ, அன்னைக்கே ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் வெளியே கூட்டு போனார், தலை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள ஆற்றி தேற்றினார். அடுத்த நாள் காலையிலே ரிசல்ட் வந்துட்டு அவங்கள திறந்து விட்டுருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் மறைஞ்சு போச்சு, யாருமே யோசிக்கலை, கேட்கல. நீ ஏன் கூட்டிகிட்டு போனெல்லாம் கேட்கல. அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு, அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிறைச்சாலையிலும் அடைப்பார், அடி வாங்கவும் செய்வார், அடி கொடுக்கவும் செய்வார். அதே சமயத்தில் இந்த சிறைச்சாலையில் உள்ளே கொண்டு போன ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது சிறைச்சாலை தலைவனும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அங்கே உள்ளே கொண்டு போனார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக இன்னும் 10 பேர் என்னை அடிக்கட்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன காரியம் போதும், அவ்வளவுதான். ஒரு சின்ன வார்த்தை, சுடு வார்த்தை சொல்லிட்டா போதும், கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். நம்ம தூத்துக்குடி மக்களே அப்படி தாங்க. பொதுவாக நான் அன்றைக்கி க்ளோரி கூட்டியோட பைக்கில் இப்படி வரேன், காரில் வந்துட்டுருக்கேன். ஹேத்தாப்பில் ஒரு கார் வருது, ஒருத்தன் அது 2க்கு நடுவில் ஒரு பைக்கில் போய் இன்னொரு பைக்கில் போய் மோதுறான். அவங்க கணவனும் மனைவியுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நான் மோதிருப்பான், அவர் சத்தம் விடுறாரு, ஏன் எப்படி வரீங்கன்னா இவன் எகிரிட்டான், தப்பு பண்ணினவன் எகிர்றான்.
பிரைஸ் தி லார்ட். அதான் தூத்துக்குடியினுடைய மாட்சிமை. கை காட்டாமல் திரும்புகிறான் ஒருத்தன், கை காட்டாமல் திரும்புகிறான். இன்னொருத்தன் ஏன் இப்படி கை காட்டாமல் இப்படி திடீர்னு திரும்பிட்டா நான் மோதி இருப்பேன்னா டக்குன்னு பைக்கை போட்டு கட்ட வார்த்தையை போட்டுட்டு மட்டும் வாரான். தப்பு செஞ்சான் அவன். பிரைஸ் தி லார்ட். தூத்துக்குடி மண் விசேஷமானது, வீரம் பொருந்திய மண். என்ன மண்? பொக்குன்னு வந்துடும் கோபம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுவார், உன் கோபத்தில் குப்பையில் போடு. ஹல்லேலூயா. உன் கோபத்தை குப்பையில் போடு. நீ ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாடுறதுக்கு தான் வாயை திறந்தாங்க, துதிக்க தான் வாயை திறந்தாங்கள ஒழிய என்னை இதுக்கு கொண்டு வந்தவன் விளைவுகளை சந்திப்பான். என்னை இந்த அளவு கொண்டு வந்து என் பட்டனை கிழிச்சு, என் சட்டையை கிழிச்சு, என் ரத்தம் வர என்னை அடித்தவன் விளைவுகளை சந்திக்காமல் இருக்க மாட்டான். அப்படிலாம் வீரவசனம் பேசலை. ஹல்லேலூயா. அவர் என்ன வசனம் தான் பேசினார்? அமைதியாயிட்டார். அமைதி என்கிற வசனம் தான், அமைதி தான். சில சமயங்களில் நீங்கள் நம்ம அமைதியாக போயிட்டாலே காரியம் சரியாக போயிடும். அவரோட பேசலாம், உங்களுக்கு ஈக்குவலாக பதில் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட வார்த்தையும் கூட இருக்கும். அமைதியாக போயிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி கல்லாக்கிருங்க, மனசை கல்லாக்கிருங்க. ஆண்டவரே இதை தாங்குற பலனை தாரும் ஆண்டவரே கேட்டு அப்படியே ஒதுங்கி போயிருங்க. பெரிய சண்டை கூட என்ன செஞ்சிடும்? சாதாரணமாக போய்விடும். ஹல்லேலூயா. ஒரு கவியை பாட போகிறேன், பாடி முடிச்சிடும். ஜி, இது யோசேப்பு பாடுற பாட்டு. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வனைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வனைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் யோசேப்பு இப்படி பாடுறாரு, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் இவன் எழும்புவதில்லை. இதோட முடிஞ்சான். யோசேப்புடைய கதை இதோட முடிஞ்சது. இனி அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நகைச்சிட்டு போனாங்களாம். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியது. ஆண்டவரே என்னை உயர்த்தி இருக்கிறீரண்டா, இந்த அளவு நான் இருக்கிறேன்டா, இதுக்கு காரணம் நீர்தான் ஆண்டவரே. நான் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், நான் உபயோகமற்றிருந்தவன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி என்னை ஒதுக்கினாங்க. ஆனாலும் குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வனைந்தது, விழுந்து போன இடத்திலே என் தலையை உயர்த்தியது. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை பார்த்தோம்? 5 காரியங்களை பார்த்தோம். ஹெட்டிங் என்ன? நடக்க வாய்ப்பில்லாதவைகள் நடக்கும். ஹல்லேலூயா. நடக்க வாய்ப்பே இல்லைன்னு 1000 பேர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நடக்க வாய்ப்பில்லாதவைகள் இந்த ஆண்டிலே நடக்கும். என்ன நடக்கும்? காலை வாரினவர்களே காலில் விழுவார்கள், தூஷித்தவனே காலில் விழுவான், குற்றப்படுத்தினவனே உயர்வாய் பேசுவார்கள், விடமாட்டேன் என்ற பார்வோனே விட செய்வேன், அவர் விடுவார், காயப்படுத்தின சிறை தலைவனே காயங்களை கழுவ செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுலையும் ஒரு மகிமை இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல அவங்க யோசேப்பா இருந்தார், அவர் தாவீதா இருந்தார், இந்த இடத்துல பவுலாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். முழங்கால் படிடும்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர். நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவார்கள் டாக்டர்கள். ஒருவேளை சொல்லலாம், இது உனக்கு சுகமாக வாய்ப்பே இல்லை, உங்கள் குடும்பத்தில் இனிமேல் நன்மையே நடக்காது, இனிமேல் நீங்கள் அவ்வளவுதான், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு 4 பேர் என்ன 40 பேர் சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லை, நீ ஒரு யோசேப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீ ஒரு தாவீதா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீ ஒரு பவுலா, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உன்னை காயப்படுத்தினவர்களே காயம் கட்டுவார்கள். உன்னை தூஷித்தவர்களே உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். உன்னை குற்றப்படுத்தினவர்களே உன்னை உயர்வாய் பேசுவார்கள். உன்னை விடவே மாட்டேன் என்று சொன்னவர்கள் நம்மை விடுவார்கள். விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எகிப்து என்றால் உலகம், உலகத்திலிருந்து ஒரு விடுதலை, உலக சிநேகம், உலக ஆசை, உலக சிற்றின்பம், உலக கவலை. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஒரு விடுதலை, எகிப்திலிருந்து விடுதலை. எகிப்து விடாம வச்சிருக்கு, உலகம் நம்ம விடாம வச்சிருக்கு. ஏன்னா உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழ்வோம்னா நம்ம முடிவு நரகம் என்பது உலகத்துக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஆகவே விடமாட்டான். போயிராத, போயிராத, உன்னை விட மாட்டேன். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உன்னை நான் விடவே மாட்டேன். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க நான் உன்னை விடவே மாட்டேன். இங்கேயே இரு. இங்க எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு, உலகத்துல எத்தனை சந்தோஷம் இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு 88 வயசாகும் போது அந்த கட்டில படுத்திருக்கும் போது இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுநாதர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, என் இன்ப மகனே, இத்தனை ஆண்டுகள் எனக்காக வாழ்ந்தாயே என்று சொல்லி சிங்காசனத்தை கொடுப்பாரு. பயப்படாத, பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு உலகம் சொல்லலாம். ஹல்லேலூயா. விடமாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் விட வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் விட வைப்பார். இன்றைக்கு நாம இந்த அளவில் இருக்கிறோம் என்றாலே ஆண்டவருடைய கிருபை. உலகம் நம்மை இழுத்ததே, உலக ஆசாபாசங்கள், உலக மேன்மைகள், உலக சிற்றின்பங்கள் நம்மை இழுத்ததே. ஆனால் தேவன் அந்த பிடியிலிருந்து நம்மை விடுவித்தாரே. விடமாட்டேன் என்று வைராக்கியமாய் வைத்திருந்த அந்த எகிப்து நம்மை விடுவித்ததே. ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை, ஹல்லேலூயா, நடக்க வாய்ப்பில்லாதவைகளை நடக்கும்படியாக செய்வார். தைரியமாக நீங்க போகலாம், சந்தோஷமாய் கடிகூறலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வசனங்களை திரும்ப ஒரு முறை தியானியுங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். கர்த்தர் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அதற்கு ஏதுகரமாக ஒரு 5 காரியத்தை சிந்திக்கும்படியாய் கிருபை செய்தேன். அதே காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.